ஜெயம் ரவி அவர்களை வைத்து கோமாளி அப்படின்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ கொடுத்தாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அவரே இயக்கி நடித்த லவ் டுடே அப்படின்ற திரைப்படம் 100 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மனத்துல நீங்காத இடம் பிடித்தது. இவர் அந்த படத்துல ஹீரோவாக நடித்தால் செட் ஆகுமா அப்படின்னு அனைவருமே முதல்ல கேள்விப்பட்டு விமர்சனமுமே பண்ணாங்க. ஆனால் தற்போது தமிழ் சினிமாவில் சென்சேஷனல் ஹீரோக்கள் ஒருவராக உருவெடுத்திருக்காரு பிரதீப் அவர்கள். எனவே ஒரு ஹீரோவாக சாதித்து வரும் பிரதீப் ஆக்ஷன் ரோல்கள்ல அசால்ட்டாக செய்து விடுவார் அப்படின்ற நம்பிக்கை அனைவரிடமுமே இருக்கு. அதனாலதான் பிரதீப் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்ற தகவல் வந்தவுடனேயே யாருமே இது அவருக்கு செட் ஆகுமா அப்படின்ற கேள்வியை தற்போது எழுப்பல. அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையால விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து அனைவருடைய நம்பிக்கையை சம்பாதித்திருக்காரு பிரதீப் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கோமாளி படம் முடிந்தவுடன் பிரதீப் ரங்கநாதன் வச்சவர்களுக்கு ஒரு கதை சொன்னதாக தகவல் வெளியாச்சு. மேலும் அது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் கதை அப்படின்னு அந்த டைம்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒருவேளை அந்த கதையை தான் சில மாற்றங்கள் செய்து விஜய் சாருக்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதன் அவர்களே தற்போது நடிக்க இருக்கின்றார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய 5வது படமாக இந்த திரைப்படம் உருவாக இருக்காம். இந்த படத்தையுமே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்களா. ஆகையால இந்த படமுமே பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது வாழ்த்திட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.